தம்பி, இதுல என்ன இருக்கு? ஏ சுபா, அந்த மருதாணி எடுத்துட்டு வா. சரிம்மா. சீக்கிரம் வா. குடு குடு, மாப்பிள்ளை கையில குடு. குடுமா. அசோக் எப்படி திடீர்னு வந்தாரு? அக்காக்கு அவரு மருதாணி வைக்கிறது பிடிக்கவே இல்ல, நல்லா தெரியுதுல்ல? ஆமாக்கா, இவராவது புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கி இருக்கலாம்ல. அவர் வீட்ல இருந்து இதுக்காகவே கிளம்பி வந்த மாதிரி இருக்கு. அதெல்லாம் அவங்க அம்மா தாண்டி கூட்டிட்டு வந்திருப்பாங்க, சும்மா சொல்றாங்க போல. போடா, போய் மருதாணி வச்சு விடு. ஐசு, கைய நீட்டு. ஐசு, இந்த நேரத்துல நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. உன் கையில மருதாணி வைக்க போறதே நான் தான். இத்தனை பேர் சுத்தி நிக்கும் போது கையை நீட்டு நான் உனக்கு மருதாணி வைக்கிறேன்னா வெக்கமா இருக்காதா? ஆமா, அதுவும் சரிதான். பொண்ணையும் மாப்பிளையும் தனியா அனுப்புங்க, போய் மருதாணி வச்சுட்டு வரட்டும். அதுவும் சரிதான். ஐசு, நீ மாப்பிள்ளை கூட்டிட்டு மாடிக்கு போ, பேசிக்கிட்டே உனக்கு மருதாணி வச்சு விடுவாரு. போ. வாங்க ஐசு. டேய், இதை எடுத்துட்டு போ. இந்தா. ஹலோ, என்ன 3 பேரும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி உட்காந்துருக்கீங்க? உங்க பிளான் எல்லாம் எங்க 2 பேருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இந்த கல்யாணம் வரைக்கும் ஊர் உலகத்துக்கு அந்த அசோக் மாப்பிள்ள, ஆனா அங்க வச்சு தாலி கட்ட போறது எங்க அண்ணன் விஜய். அதானே? ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. எங்க அண்ணன் விக்ரம் எல்லாத்தையும் இவர்கிட்ட சொல்லிட்டாரு. இவரு என்கிட்ட சொன்னாரு. சோ உங்க கல்யாண பிளான்ல நாங்களும் இருக்கோம். ஐஸ் கழுத்துல எங்க அண்ணன் தாலி கட்டுற வரைக்கும் எங்களால முடிஞ்ச ஹெல்ப் நாங்களும் பண்றோம். டோன்ட் வரி. ஐயோ, எனக்கு ஒரு செகண்ட் ஒரு மாதிரி பதறிடுச்சு அண்ணி. அதான் மூஞ்சிய பார்த்தாலே தெரியுது. எதை பத்தி? அதான் விஜய் ஐஸ்வர்யா லவ், அதுல அந்த அசோக் உள்ள பூந்து குழப்புறது, கல்யாணத்துல நீங்க பண்ணிருக்கிற பிளான் எல்லாத்தையும் அபிகிட்ட பேச சொல்லிருக்கேன். சரவணன், ஏன் இப்படி பண்ணீங்க? என்ன ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல நீங்க? என்னாச்சு விக்ரம்? நான் எதுக்கு இந்த விஷயத்த அபிகிட்ட பேச சொன்னேன்னா, ஆல்ரெடி அபிக்கு விஜய் மேல ஒரு அபிப்பிராயம் இருக்கு, அது நம்ம எல்லாருக்குமே தெரியுமே. அதான் பக்குவமா எடுத்து சொல்லி நீ விலகிக்கன்னு புரிய வைக்கிற மாதிரி ஸ்வேதா கிட்ட சொல்லி பேச சொல்லிருக்கேன். சரவணன், உங்க தங்கச்சியை பத்தி உங்களுக்கே தெரியாது. அவ எவ்வளவு டென்ஷனான ஆளு, எவ்வளவு எமோஷனலான ஆளுன்னு தெரியுமா உங்களுக்கு? அவகிட்ட போய் நீங்க சொல்ல சொல்லிருக்கீங்க. பாருங்க, இந்த மொத்த பிளான் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா ஐஸ்வர்யா வீட்லயும் அசோக் வீட்லயும் அவ போய் சொல்ல மாட்டாளா? சொன்னா மொத்தமும் சொதப்பிரும். நீங்க ஏன் அத பத்தி யோசிக்கல? ஆமா விக்ரம், நான் எப்படியாவது அபி இதுல இருந்து வெளியே கொண்டு வரணும்னு மட்டும்தான் யோசிச்சேன். அவ இப்படி யோசிக்க வாய்ப்பு இருக்குங்கிறத நான் மறந்தே போயிட்டேன் விக்ரம். இத பாருங்க, நீங்க உடனே ஸ்வேதாக்கு கால் பண்ணி எதுவுமே பேச வேண்டாம்னு சொல்லுங்க. சரிங்க விக்ரம். என்ன போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது விக்ரம்.
ஐயோ. என்னாச்சு அண்ணி? என்ன உடனே கிளம்பி கோயிலுக்கு வர சொன்னீங்க. இங்க வந்தா அவங்கள முன்னாடி போக சொல்லிட்டு என்ன மட்டும் தனியா பேசணும்னு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. என்னாச்சு அண்ணி? ஏதாவது பிரச்சனையா? சச்சா, பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்ல. ஆனா ஒரு முக்கியமான விஷயம்தான். அபி, வாழ்க்கையில நமக்கு ஒருத்தர் மேல ஆசை வரும். அது ஏன் எதுக்குன்னா நமக்கு தெரியாது. மனசுல அப்படி ஒரு ஆசையை நம்ம வளர்த்துப்போம். விடிஞ்சா பொழுது போனா அவங்க ஞாபகமாவே இருக்கும். என்ன ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க, போட்டோஸ்க்கெல்லாம் யார் லைக் போட்டிருக்காங்க, ஏன் இன்னைக்கு குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பல அப்படின்னா என் மேல இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சா, இப்படி என்னென்னமோ மனசுல ஓடிட்டு இருக்கும். ஆனா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒருத்தரை கட்டாயப்படுத்தி காதல கொண்டு வர முடியாது. தானா கனியாத பழத்தை அடிச்சு உருட்டி கனிய வைக்க முடியாதுல. அண்ணி, நிஜமாவே நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியவே இல்ல. எதுக்கு இப்ப இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? காரணம் இருக்கு அபி. நீ என் அண்ணன் விஜய லவ் பண்றல்ல. ஸ்வேதா, நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க? அத்தை, இது என்ன பெரிய வேலை? இது சாதாரண வேலை. இத கூட நான் செய்யக்கூடாதா? நான் என்ன சின்ன பிள்ளையா? நீ சின்ன புள்ள இல்லம்மா, உன் வயித்துல ஒரு சின்ன புள்ள இருக்குல்ல. என்ன அண்ணி, எங்களை முன்னாடி போக சொல்லிட்டு நீங்க அபி கூட ஃபுல்லா கோயில சுத்திட்டீங்க போல இருக்கு. ஆளைய காணுமே. சும்மா 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். ஓ, ஆமா, நீங்களாம் எங்க போனீங்க? அண்ணி, ஏகப்பட்ட போட்டோஸ் எடுத்தோம். சூப்பர் சூப்பர். இப்படிதான் ஜாலியா இருக்கணும். இதே போல ஐசக்கா கல்யாணத்துக்கு அப்புறமும் ஜாலியா இருக்கணும். அதுக்கு புருஷன் அமையறத விட நாத்தனார் அமையணும். ஏன் அமையாதா என்ன? அதெல்லாம் நாத்தனார் தங்கமானவங்க தான். அதுல உனக்கு சந்தேகம் வரையா? சாச்சா சாச்சா, அதெல்லாம் எந்த சந்தேகமும் இல்ல. அதான் எங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை. என்ன? உங்க அண்ணன் இப்பவே எங்க அக்கா பின்னாடி பொட்டி பாம்பா சுத்தி வராரு. எது எப்படி இருந்தாலும் அவர் எல்லாத்தையும் பாத்துப்பாருல்ல. சும்மா இருடி. ஏய், என்னடி பேசிட்டு இருக்க? தலையும் புரியல வாலும் புரியல. அந்த தம்பி அசோக்கு அக்கா தங்கச்சி யாரும் இல்ல. நீ நாத்தனார் அது இதுன்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்க. சும்மா ஃபன்னுமா, ஃபன் ஃபன். ஏய், எவ்வளவு வேலை இருக்கு, அதெல்லாம் பாக்கலாம்ல. அபி, நீ ஏமா அங்க நிக்கிற? இங்க வா. இல்ல பரவாயில்ல சித்தி, நானும் வந்தா நச நசன் ஆயிடும். நான் இங்கே நிக்கிறேன். இவகிட்ட பேசி சரி பண்ணலாம்னு நினைச்சா என்னம்மா பேசுறான்? எப்படி சவால் விடுறான்? இவ ஆளு கொஞ்சம் டேஞ்சர் தான். இவகிட்ட உஷாரா இருக்கணும். சரி ஐசு, எல்லாம் முடிஞ்சது. பிள்ளையாருக்கு 9 குடம் தண்ணி ஊத்தணும். நீ போய் அந்த குடத்தை எடுத்துட்டு வா. வாக்கா, வாமா. அண்ணி, நீங்களும் வாங்க அண்ணி. ஏய், அவளை எதுக்கு கூப்பிடுற? அவ வயித்து பிள்ளைக்காரி. அவ குடத்தெல்லாம் தூக்க கூடாது. அவ இங்கே இருக்கட்டும், நீங்க போயிட்டு வாங்க. சரிம்மா, வா. மா வந்துரும். எதுக்குமா? நீங்க இருங்க. ஐயோ, நீ இதுல என்னத்த இருக்கு? நான் போய் போட்டுட்டு வரேன். நீங்க இருங்க. பாத்து. இந்தா.
நான் விஜய கல்யாணம் பண்றத யாராலையும் தடுக்க முடியாது. நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. இந்த பிரச்சனையை இதோட விடக்கூடாதே. எரியிற நெருப்புல பெட்ரோலை ஊத்தி கொஞ்சம் பெருசாக்குவோம். நந்தினி ஆண்டிக்கு ஆல்ரெடி இந்த குடும்பத்து மேல கொலை காண்டு இருக்கு. அவங்க கிட்ட பத்த வச்சா சிறப்பா இருக்குமே. பண்ணிடுவோம். அபி அபி சொல்லுமா. ஆண்டி, ஒரு முக்கியமான விஷயம். நீங்க வீட்லயா இருக்கீங்க? ஆமாமா, வீட்ல தான் இருக்கேன். என்ன விஷயம்? அது ஆண்டி, அது சொன்னா உங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும். சொல்லாமையும் இருக்க முடியல. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தெரியதானே போகுது. ரொம்ப பயமுறுத்துறியே. என்ன விஷயம்னு சொல்லு. சொல்றேன் ஆண்டி. ஆனா நீங்க டென்ஷன் ஆக கூடாது. மனச கொஞ்சம் திடப்படுத்திக்கோங்க. அது ஸ்வேதா அண்ணி இருக்காங்கல்ல. ஆமா, ஸ்வேதா. ஸ்வேதாவுக்கு என்ன? எல்லாரும் இன்னைக்கு ஜோதி சித்தி வீட்டுக்கு போயிருந்தோம். அங்க பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு எல்லாரையும் கோயிலுக்கு போலான்னு கூப்பிட்டாங்க. அண்ணி கன்சீவா இருக்காங்க, அவங்கள கூட்டிட்டு போக வேண்டான்னு நான் எவ்வளவோ சொன்னேன் ஆண்டி. ஆனா சித்தி தான் கேக்கல. நேத்தி கடை நிறைவேற்றணும்னு எல்லாரையும் கோயிலுக்கு கூட்டிட்டு போனாங்க. போன இடத்துல அபி, எதுவா இருந்தாலும் பட்டுன்னு சொல்லு. எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு. எனக்கும் அப்படிதான் இருக்கு ஆண்டி. கோயிலுக்கு போன இடத்துல அண்ணியதான் எல்லா விளக்கையும் ஏத்த சொன்னாங்க. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஆனா சித்தி கேட்கவே இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுன்னு ஏன் வாயே அடிச்சிட்டாங்க. அப்பதான் அண்ணி விளக்கெல்லாம் எடுத்துட்டு போய் வைக்கும் போது கால் வழுக்கி கீழே விழுந்துட்டாங்க. என் பொண்ணுக்கு என்னாச்சு? மேடம், கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க. போங்க சார், வெளியில வெயிட் பண்ணுங்க. போங்க. ஸ்வேதா, நாங்க வெளியே வெயிட் பண்றோம்மா. சார் போங்க சார்.
ஸ்வேதா அம்மா எங்க குடும்பத்தை நினைக்க வந்த வாரிசு போயிடுச்சு. அம்மா அழாதம்மா. எப்படி ஸ்வேதா அழாம இருக்க முடியும்? அம்மா எதுக்கு நீங்க வந்து அழுதுட்டு இருக்கீங்க? டாக்டர், நான் இவளோட அம்மா. டாக்டர், நிஜமாவே அபார்ஷன் ஆயிடுச்சா? இது சரி பண்ண வேற வழி இல்லையா? இல்லம்மா, கீழே விழுந்ததுல அவங்க வயித்துல ஹெவியா அடிபட்டு அந்த இடத்துலயே கரு கலைஞ்சிருச்சு. ஐயோ, கொஞ்சம் விட்டா இவங்க உயிருக்கே ஆபத்தாயிருக்கும். நல்ல வேளை அப்படி எதுவும் நடக்கல. உங்க ஃபீலிங் எனக்கு புரியுதுமா, பட் எதுவும் பண்ண முடியாது. சாரிமா. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஆனா சித்தி கேட்கவே இல்ல. டாக்டர் தெளிவா சொல்லிட்டாங்க, குழந்தை அபார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே சித்தியோட தப்பு தான் ஆண்டி. எனக்கு வர ஆத்திரத்துக்கு இவள மகா, யார் மேல கை வைக்கிற தெரியுமா? உனக்கெல்லாம் அறிவு இல்ல? ஏதோ சின்ன பிள்ளையாச்சுன்னு பாக்குறேன் நான். சார், முதல்ல உங்க பொண்டாட்டிய கண்டிச்சுட்டு அதுக்கப்புறமா என்கிட்ட வந்து பேசுங்க. அவங்க வந்த வேகத்துல எதுக்கு என் அம்மாவை அடிச்சாங்க? என்ன நடந்துச்சுன்னு முழுசா அவங்களுக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாம வந்துட்டு எங்க அம்மாவை அடிச்சா நாங்க 1க்கு 3 பிள்ளைங்களும் இங்கதான் இருக்கோம். எங்களுக்கு அதை பார்த்தா கோவம் வராதா? இல்ல வரக்கூடாதா? அவங்க அடிக்கும் போது சும்மா இருந்துட்டு நான் திருப்பி அடிக்கும் போது மட்டும் என்ன கண்டிக்கிறீங்க? என்ன சார் நியாயம் இது? மகா வாயை மூடு மகா. என்ன காரியம் பண்ணிட்டே நீ? நீ கம்மன் இருமா. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கூட விசாரிக்காம அவங்க பாட்டுக்கு கை வாங்குவாங்களா? அதை நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமாமா? ஏய், ஏன் மேலே அடி கை வைக்கிற பொண்ணு? ஸ்வேதாவுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு ஓடி வந்தா இங்க அதை விட பெரிய பிரச்சனையை உருவாக்கிட்டீங்களே சம்பந்தி. என்ன சம்பந்தி இப்படி பேசுறீங்க? அந்த மகா என்ன கை நீட்டி அடிச்சிருக்கா, அது உங்களுக்கு பெருசா தெரியலையா? அவ செஞ்சது தப்புதான், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா ஒரு பெரிய மனுஷியா லட்சணமா என்ன நடந்ததுன்னு விசாரிக்காம வந்த வேகத்துல அவங்கள கை ஓங்கினது யாரு? நீங்க தானே சம்பந்தி. அதனாலதானே மகா உங்களை திருப்பி அடிச்சா. இங்க மொத்த பிரச்சனையும் நீங்க தான் உருவாக்குனீங்க. இது ரொம்ப தப்பு சம்பந்தி. இப்படி ஒரு பொது இடத்துல வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுப்பீங்களா? வாழ்நாள் முழுக்க அந்த காயம் மனசுல இருந்து ஆறுமா? அப்போ உங்க தங்கச்சி பண்ணது தப்பே இல்லன்னு சொல்றீங்களா? இல்ல சம்பந்தி, என் தங்கச்சி ஒரு நாளும் மனசெறிஞ்சு எந்த தப்பு செய்ய மாட்டா. ஒருவேளை கோவில்ல ஏதாவது தவறு நடந்திருந்தாலும் அது அவளை அறியாம தான் நடந்திருக்கும்.
உங்களுக்கு உங்க தங்கச்சி முக்கியம்னா எனக்கு என் பொண்ணுதான் முக்கியம். தயவு செஞ்சு இனிமே இத பத்தி பேசாதீங்க. இருப்பா. அப்பாடா, நினைச்ச மாதிரி மொத்தமா ஒரு குடும்பத்தை காலி பண்ணியாச்சு. அப்பா, ஏன்பா அப்படி பாக்குறீங்க? நான் எதுவும் தப்பு பண்ணிட்டதா நினைக்கிறீங்களா? நான் உங்களை அடிச்சது தப்புன்னு நினைக்கிறீங்களாப்பா? ஆமா, தப்புதான். ஒரு கண்ணத்துல மட்டும் அரைஞ்சிருக்க கூடாது. ஆமா, கரெக்ட். உன் இடத்துல நான் இருந்திருந்தா நானும் அதைத்தாமா பண்ணிருப்பேன். நிஜமா சொல்றேன் மகா, உன்னை பெத்ததுல நான் ரொம்ப பெருமைப்படுறேம்மா. ஜோதி, உன் மனசு எனக்கு தெரியும். யாருக்கும் கடுகளவு கூட கெடுதல் நினைக்காத நீ ஸ்வேதாவுக்கு மட்டும் கெடுதல் நினைச்சிருவியா என்ன? அது ஏதோ தவறுதல தெரியாம நடந்து போச்சு. அதுல உன் தப்பு எதுவுமே இல்லம்மா. ஸ்வேதாவுக்கும் சரவணனுக்கும் நாம ஆறுதலா இருப்போம், கட்டாயம் அதை பண்ணுவோம். ஆனா எல்லா தப்பும் ஒன்னாலதான்னு நீ ஏன் உன் தலையில தூக்கி போட்டுக்கிற? விடு ஜோதி, அழாத, வா போகலாம். என்னால முடியலங்க. ஜோதி, இன்னும் ஒரு வாரத்துல நம்ம பொண்ணோட கல்யாணம் இருக்கு. கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்குமா? எல்லாம் சரியாயிடும். ஏற்கனவே ஆத்திரத்துல இருக்க ஆளை நம்ம தூண்டி விடுற மாதிரி ஆயிடக்கூடாது. புரியுதுண்ணா. எல்லாத்துக்கும் மேல இன்னும் ஒரு வாரத்துல ஐஷுக்கும் விஜய்க்கும் கல்யாணம். அது வேற யாருக்கும் தெரியாம பண்ண போற கல்யாணம். இதுக்கு விக்ரமோட ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம் மகா. ஆமாண்ணா, எனக்கும் அது புரியுதுண்ணா. சரி, நீ ரெடியா இரு, நான் இப்போவே வரேன். அப்புறம் இந்த விஷயம் யாருக்கும் தெரியாம பாத்துக்கோ. சரிண்ணா, நீ வா, நான் இங்கே வெயிட் பண்றேன். வா. சரி. அண்ணன், விக்ரம் கோவப்படுறதுல நியாயம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. அதே நேரம் அவங்க அம்மா என் அம்மாவை கை நீட்டி அடிச்சது என்னென்ன நியாயம்? இங்க பாரு மகா, அத பேச இது நேரம் இல்ல. எல்லாமே படப்பட நடந்துருச்சு. ஸ்வேதாக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு, குழந்தை போச்சேன்னு கவலைப்படுறதை விட்டுட்டு இப்போ விக்ரம் கோபத்தை குறைக்கணுமேன்னு நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன்? ஏன்னா நம்மளோட ஐஷோட கல்யாணம் நடக்கணும். அதுக்கு நாம தான் விட்டு கொடுத்து போகணும். அதை மட்டும் மனசுல வச்சுக்க. இதோ விக்ரமே வந்துட்டாரு, கொஞ்சம் கோவப்படாம பேசு. என்ன திமிரு இருந்தா எங்க அம்மாவை அடிச்சிருப்பேன். சொன்னா கேளுங்க, கொஞ்சம் சும்மா இருங்க விக்ரம். உன்னை பார்த்தாலே தலையில இருந்து கால் வரைக்கும் கோவம் வருது. எங்க அம்மாவை அடிக்கிறான், எங்க அம்மாவை அடிக்கிறான். உங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து பேசிக்கலாம் தான் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். இப்படி கை உங்களை என்ன அர்த்தம்? அப்புறம் எனக்கு என்ன மரியாதை? கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க விக்ரம், பேசதானே வந்திருக்கோம். எங்க என்னங்க பேசணும்? இவகிட்ட பேச என்ன இருக்கு? விக்ரம், கொஞ்சம் நிதானமா இருங்க. நடந்தது நடந்து போச்சு. அதுக்காக திரும்ப திரும்ப கோவப்பட்டுட்டே இருந்தா பிரச்சனை எப்படி முடியும்?
இங்க பாருங்க சரவணன், இவ அடிச்சது என்னோட அம்மாவை. எவ்வளவு ஒருத்தி என் அம்மாவை அடிப்பா, நான் பார்த்துட்டு பேசாம போணுமா? நீங்க பாருங்க, இதே தான் அப்பவும் பேசுனீங்க. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு மகா கிட்ட கேளுங்கன்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன். இதோ உங்க கண்ணு முன்னாடி தான் நிக்கிறா. என்ன நடந்துச்சுன்னு தெளிவா கேட்டுட்டு அப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்க. ஏய், தேவையில்ல சரவணன், எந்த பேச்சுவார்த்தையுமே கிடையாது. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. என்னடி செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அழுது நல்லவ மாதிரி நடிக்கிறியோ? அக்கா, என்னாச்சுக்கா? ஏன் அப்படி கேக்குற? அதான்க்கா, விக்ரம பார்த்து பேச போறேன்னு சொன்னியே, பாத்தியா? பேசுனியா? இதுக்கு மேல ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்ல சுபா, எல்லாமே சரியாயிடுச்சு. அவரு என்ன சொன்னாருக்கா? என்னக்கா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் எதுவும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். சரி, விக்ரம் என்னக்கா சொன்னாரு? ரொம்ப கோவப்பட்டுட்டாரா? ஆமா சுபா, கோவப்பட்டாருதான். ஆனா ரொம்பலாம் இல்ல, ஒரு மாதிரி பேசிட்டு அப்புறம் விட்டுட்டாரு. நான் கூட ரொம்ப பயந்தேன். ஐஸ் விஜய் கல்யாணத்துல ஒரு பிரச்சனையும் இல்ல, அது ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி நடக்கும்னு தெளிவா சொல்லிட்டாரு. ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, வா உள்ள போலாம், வா போலாம். அக்கா, உண்மையை சொல்லு, நிஜமாவே நீ சொன்னதுதான் அங்க நடந்துச்சா? சொல்லுக்கா. அக்கா, அக்கா அழாத. அக்கா, என்ன ஆச்சு? அக்கா, நீ இப்படி அழற அளவுக்கு அங்க என்னக்கா ஆச்சு? என்ன சொல்றான் உன் வீட்டுக்கார? சாருக்கு குழந்தை உதைக்க மாட்டேங்குதான், ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஸ்வேதா, நம்ம பாப்பா பிறந்து வந்து இவ்வளோ பெரிய பிள்ளை ஆகும்போது நம்மளும் சித்தி சித்தப்பா மாதிரி இருப்போம்ல. அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா அவங்க வயிற்றுல விழுந்த குழந்தை அபார்ட் ஆயிடுச்சு. Ah
ஸ்வேதா, ரொம்ப வலிக்குதா ஸ்வேதா? ரொம்ப இல்ல, லைட்டா பெயின் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா தான் குறையும் சொல்லிருக்காங்க. உன் மனசுல குழந்தைய பத்தி நிறைய ஆசையோட இருந்திருப்ப. திடீர்னு இப்படி ஆனதுனால மனசுல நிறைய வலி இருக்கும். எல்லாம் சரியாயிடும், நீ கவலைப்படாத. அழகா ஆசையா ஒண்ணுக்கு 2 பிள்ளைங்களை பெத்துப்போம். கவலை இல்ல, நான் போய் சொல்ல மாட்டேன். எனக்கும் அந்த பெயின் இருக்கு. பாப்பா பிறந்து வந்தா அந்த முகம் எப்படி இருக்கும்னு என் மனசுல என்னென்னமோ ஆசை இருந்துச்சு. என்ன பண்றது, நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. இட்ஸ் ஓகே, எல்லாம் சரியாயிடும். உங்களுக்கு தான் ரொம்ப ஏமாற்றமா இருந்திருக்கும்ல. பரவாயில்ல ஸ்வேதா, இதோட போச்சுல, நீ நல்லா இருக்கல, எனக்கு அதுவே போதும். புடி, இந்த மாத்திரையை போடு. ஸ்வேதா, எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, குழந்தை இழந்து தவிக்கிறது நீயும் நானும். நம்மளே இதை ரொம்ப நிதானமா பக்குவமா ஹேண்டில் பண்றோம். ஆனா உங்க அண்ணன் விக்ரம் அதுக்கப்புறம் நடந்த பிரச்சனையை வச்சுட்டு ரொம்ப ஓவரா பண்ற மாதிரி எனக்கு தோணுது. ரொம்ப அக்ரெசிவா நடந்துக்கிறாரு. அவர் சொன்னாரேன்ற ஒரு மரியாதைக்கு மகாவை பேச அங்க கூட்டிட்டு வந்தா, ஆனா பட்டுன்னு அரைஞ்சிட்டாரு. அத பார்த்துட்டு ஒரு நிமிஷம் எனக்கே பதறி போச்சு. என்னதான் இருந்தாலும் வயசுக்கு வந்து ஒரு பொண்ணை இப்படி கை நீட்டி அடிக்கிறது என்ன மனுஷன்? இங்க அவரை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. அதுக்காக இப்படியா? கோபம் எல்லாருக்கும் தாமா வரும். அது எங்க, யார் மேல, எப்படி காட்டணும்னு ஒரு கணக்கு இல்ல. நடந்த பிரச்சனைக்கு யார் மேலயும் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அம்மா, மா எங்க போனாங்க? அம்மா, என்னக்கா? இல்ல, அம்மாவை ரொம்ப நேரமா வீடு முழுக்க தேடிக்கிட்டு இருக்கேன். அம்மாவை காணோம். அக்கா, என்னக்கா சொல்ற? அம்மாவை நல்லா தேடினியா? நல்லா பாத்துட்டேன். அக்கா, ஒருவேளை அம்மா கடைக்கு ஏதாவது போயிருப்பாங்கல்லக்கா? அம்மா என்கிட்ட சொல்லாம கடைக்கெல்லாம் போக மாட்டாங்க. அன்னைக்கு இப்படி ஆனதுல இருந்து அம்மா பித்து பிடிச்ச மாதிரி தான் இருந்தாங்க. நான் தான் காரணம், என்னாலதான் ஸ்வேதாக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு அதையே நினைச்சு அழுதுட்டு இருந்தாங்க. இப்ப ஆளையே காணோம், எங்க போனாங்கன்னே தெரியல. மகா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. அக்கா, பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லக்கா. அம்மா இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க. ஏய், நீ போய் மாடியில போய் பாரு. சரிக்கா, நீ வா, நீ வாக்கா, நம்ம வெளியே போய் பார்க்கலாம். அம்மா, 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 அம்மா. ஐயோ, ஏய் மகா, என்னடி அம்மாவை எங்கேயுமே காணோம்.
அக்கா சுபா ஏய் மொட்டை மாடியில பாத்தியா அக்கா மாடி ஃபுல்லா பாத்துட்டேன். அம்மா அங்க இல்ல சொல்றது இப்போ. ஏய் மகா அம்மாக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? ஏய் ஃபோன் பண்ணி பாரு. ரிங் ஆகுதுக்கா. ஏய் அக்கா உள்ள இருந்து ஃபோன் சவுண்ட் கேக்குது. வா உள்ள போய் பார்க்கலாம் வா. என்னடி எங்க கேக்குது? என்ன பண்றீங்க நீங்க? கேட்க ஆள் இல்ல நினைச்சிட்டீங்களா? தப்பே பண்ணாம என் அம்மா குற்ற உணர்ச்சியில வீடு தேடி மன்னிப்பு கேட்க வந்தா இப்படிதான் நடந்துப்பீங்களா? பணம் மட்டும் இருந்தா பெரிய மனுஷங்கள ஆயிட முடியாது. அடுத்தவங்கள மதிக்க தெரிஞ்சாதான் பெரிய மனுஷங்கள ஆவாங்க. முதல்ல பெரிய மனுஷியா நடந்துக்கோங்க. ஏய் வாரிசை இழந்த வேதனையில நீங்க எல்லாரும் இப்படி நடந்துக்கிறீங்க. இது தப்புன்னு கூடிய சீக்கிரமே உங்களுக்கு புரிய வரும். அப்போ நீங்களே அம்மா கிட்ட இப்படி தப்பா நடந்துக்கிட்டதுக்கு வருத்தப்படுவீங்க. மா வா போலாம். இல்ல மகா. மா அடுத்தவங்களை மதிக்க தெரியாதவங்க வீட்டுல நமக்கு என்னமா வேலை? வா போலாம். உனக்கு நான் ஃபோன் பண்ணதே அதுக்காக தான். மன்னிப்பா. ஆமா ஐசு, என்னதான் இருந்தாலும் விக்ரம் மகாவை கை நீட்டி அடிச்சிருக்க கூடாதுல்ல. மகா என்னமோ பொறுமையா தான் பேச வந்தா. எவ்வளவு தன்மையா பேசினாலும் என் அண்ணன் தான் ஆத்திரத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம மகவை அடிச்சிட்டா விக்ரம். இத்தனைக்கும் நானும் இருந்தோம் சரவணனும் இருந்தோம். இருந்தாலும் இப்படி ஆயிடுச்சு. மன்னிச்சிரு ஐசு. அவன் பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் ஐசு. இதெல்லாம் எப்போ நடந்துச்சு? விக்ரம் எதுக்கு மகாவை அடிச்சாரு? இதெல்லாம் ஏன் யாருமே என்கிட்ட சொல்லல? ஐசு, என் தங்கச்சி அடி வாங்கி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டுதான் நான் உங்க கூட வாழணும்னா அப்படிப்பட்ட வாழ்க்கையே எனக்கு தேவையில்லை. இத்தோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம்.
ஐசே ஐசே நான் சொல்றத கேளு, அவசரப்படாத, பேசுவோம். எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்குவோம். இல்ல, நீ பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. நீங்க உங்க வழிய பாருங்க, நான் என் வழிய பாத்துக்கிறேன். உங்க குடும்பம் உங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அதை விட எனக்கு என் குடும்பம் 100 மடங்கு முக்கியம். ஐசே ஐசே என்னக்கா இப்படி பண்ணிட்ட? இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நகர்த்தி கொண்டு வந்து இப்படி சடனா அவசரப்பட்டுட்டியேக்கா. நீ சும்மா இருடி. உனக்கு இதெல்லாம் புரியாது. சுயமரியாதையை விட்டு கொடுத்துட்டு கூட பிறந்த அக்கா தங்கச்சி அவமானப்படுறத வேடிக்கை பார்த்துட்டு நான் மட்டும் அங்க போய் வாழ்ந்து என்ன கிழிக்க போறேன்? என்ன வந்தாலும் பாத்துக்கலாம், விடு. அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா, இல்லனா கூட நான் பேசுறேன். யாரும் எனக்காக கெஞ்ச வேண்டாம், புரியுதா? அக்கா இது எப்போக்கா நடந்துச்சு? இப்போதான்க்கா, கொஞ்சம் முன்னாடி விஜய் போன் பண்ணிருந்தாருக்கா. அப்போதான் அக்கா இப்படி சொல்லிடுச்சு. அக்கா ஏன்க்கா, ஏன் அப்படி பேசின? நீ விஜய எவ்வளவு லவ் பண்றேன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தானக்கா அவரும் உன்னை மனசார லவ் பண்றாரு. சுத்தி நடக்கிற இந்த பிரச்சனையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நீ எதுக்குக்கா இப்படி ஒரு முடிவு எடுக்கணும்? அதுவும் இவ்ளோ அவசரப்பட்டு அத விஜய் கிட்டே போய் சொல்லிருக்கியே. பாவம்க்கா, அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். என்ன கஷ்டப்படும்? அவர் அண்ணன் உன்னை அடிக்கும் போது அவர் வேடிக்கை பார்த்துட்டு தானே இருந்தாரு, வந்து ஒண்ணு தடுக்கலையே. தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசாதக்கா. விக்ரம் என்கிட்ட நடந்துக்கிட்ட முறை விஜய்க்கு பிடிக்கவே இல்ல. அத அவரு சொல்லவும் செஞ்சாரு. ஆனா விக்ரம் பத்தி தான் உனக்கு தெரியுமே, முரட அகம்பாவம் புடிச்ச ஆளு. தான் நினைச்சதா சரின்னு பேசுற அவரு விஜய் சொன்னா மட்டும் கேட்டுருவாரா? தப்புக்கா, நீ இப்படி யோசிக்கிறது தப்பு. விஜய் கிட்ட அந்த மாதிரி பேசினதும் தப்புக்கா. நானும் சொல்லி பாத்துட்டேன்க்கா, அக்கா தான் கேட்கவே மாட்டேங்குது. அக்கா, நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த கல்யாணம் நடக்காம போனா பரவாயில்லங்கிறியே, நீ நிஜமா சொல்லு. அது நீ மனசாரதா சொல்றியா? உன்னால விஜய மறக்க முடியுமா? இல்ல, என்னால ஐசுவ மறக்கவே முடியாது. அவ கூட நான் ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ஏதோ பிரச்சனை வந்ததும் அவ வேண்டாம் வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கனா, ஏதோ பொம்மையை மாத்திக்கிற மாதிரி என்னால மாத்திக்க முடியாது ப்ரோ. இங்க பாரு, வாழ்க்கைங்கிறது ஒரு தடவை தான், அதுவும் பிடிச்சவங்க கூட வாழணும், இல்ல சாகணும். ஏய், எப்ப பார்த்தாலும் சாகுறேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லு. நீ முதல்ல ஐஸ் கிட்ட பேசு. அவன் மேல பயங்கர ஆத்திரத்துல இருக்கா. நீ மகாவை அடிச்சது அவளால ஏத்துக்கவே முடியல. டேய், நான் ஒன்னும் சும்மா இருந்தவளை தேடி பிடிச்சு அடிக்கலடா. இத பத்தி இப்படியே பேசிட்டு இருந்தா முடிவே கிடைக்காது. அப்பவே நானும் சரவணனும் உங்ககிட்ட படிச்சு சொன்னா எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலான்னு. நீதான் ஏதோ பெரிய இவனாட்ட எகிரிட்டு போய் அந்த பண்ண அடிச்ச. இத பாரு விஜய், இப்ப கூட அவளை அடிச்சது எனக்கு தப்பா தெரியல. இங்க பாருக்கா, இப்ப நடக்கிற எல்லா பிரச்சனையுமே 4-5 மாசத்துல இருக்கிற இடம் தெரியாம மறைஞ்சு போயிரும். ஆனா வாழ்க்கைங்கிறது
இந்த 2 நாள்ல நடக்கிற விஷயங்களை மட்டும் வச்சு முடிவு பண்றது இல்லக்கா. நீயே யோசிச்சு பாரு. உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு அசோக் ஒத்த கால்ல நின்னாரு. அவருக்கு எந்த குறையுமே இல்ல, நல்ல மனுஷன்தான். ஆனா உனக்கு ஏன் அவரை பிடிக்காம விஜய பிடிச்சிருக்கு? ஏன்னா அதுதான் காதல். நம்ம மனசு சொல்லும் இவன் தான் நம்ம ஆளுன்னு. அப்படி உன்னோட உயிரும் மனசும் சேர்ந்து கண்டுபிடிச்ச ஆள் தான் விஜய். நீ இப்ப கோவத்துல என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், விஜய் எல்லாம் தேவையில்லைன்னு கூட சொல்லலாம். ஆனா நான் சொல்றேன். ஏங்க எதுக்கு என் தங்கச்சி அடிச்சீங்க? இத பாருங்க ஐஸ்வர்யா, உங்க சிஸ்டர் தான் என்னோட அம்மாவை முதல்ல அடிச்சாங்க. அப்போ அதுக்கு முதல்ல எங்க அம்மாவை அடிச்சது யாரு? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு பொண்ணா பிறந்தது தப்பா, காதலிச்சது தப்பா, கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டது தப்பா? நான் உங்க தம்பி மேல ஆசைப்பட்டன்ற ஒரே காரணத்துக்காக எங்க குடும்பமே உங்களுக்கு அடிமையா? நீங்களும் என்னங்க ஆம்பளை? இதுல பெரிய பணக்கார திமிரு வேற. உங்ககிட்ட பணம் இருந்தா அத உங்களோட வச்சுக்கோங்க. அந்த திமிர என்ன ஊரெல்லாம் காட்டுவீங்களா? ஹலோ, இப்ப நீங்க என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க. இதே மாதிரி நீங்களும் கை நீட்டாம பேசியிருந்தா இந்த பிரச்சனையே இல்ல. நாங்க 3 பேரும் பொம்பளை பிள்ளைங்க. ஆம்பளை பையன் இல்லாத வீட்ல எப்படி வேணாலும் நடந்துக்கலாங்கிற திமிரா? அக்கா ப்ளீஸ் சும்மாடி. என்னமோ கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு மிரட்டினீங்களாமே. நீங்க யாருங்க எங்க கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொல்றதுக்கு? இப்ப நான் சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்காது. எனக்கு உங்க தம்பி தேவையே இல்ல. ஐயோ அக்கா, அக்கா என்னக்கா நீ இப்படி பேசிட்ட? பிரச்சனையை பேசி முடிக்க சொன்னா இப்படி மொத்தமா முடிச்சிட்ட. ஏய் போனா போறாரு விடுறி, பாத்துக்கலாம். அட ஷோக்கா நீ. அவ பேசுனதை நீ கேட்டல்ல? நான் என்ன பண்ணணும் இனிமே நீ சொல்லு. இத பாரு, நான் டென்ஷன் ஆக கூடாதுன்னு நினைச்சுதான் நான் அவ்வளவு சைலண்டா பேசினேன். அவ எப்படி பேசிட்டு கட் பண்ணா பாத்தியா? சும்மா விட்டு வாழ பிடிக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான். மொத்தமா என் வாழ்க்கையில பெரிய தீய வச்சு கொளுத்து விட்டீல. டேய் என்னடா நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நான் ஏதாவது கோவப்பட்டு பேசினா இப்போ? அவ எவ்வளவு எகிர்னா அந்த போன்ல நான் ஏதாவது சொன்னனா? மகா மகா இவ எதுக்கு இப்ப கால் பண்றா? எடுத்து பேசி என்னன்னு கேளு. பேசு, எடுத்து பேசு. கல்யாணத்துக்கா? யார் கல்யாணத்துக்கு? அத்தை, நாளைக்கு என் தங்கச்சி ஐஸ்வர்யா கல்யாணம் இல்ல. மாப்பிள்ள, உங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு நீங்க போயிட்டு வாங்க. ஸ்வேதா எல்லாம் வரமாட்டா. வரமாட்டாளா? ஏன்? என் தங்கச்சி கல்யாணத்துக்கு வராம இருக்கிற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை? மாப்பிள்ள, நடந்த எல்லாமே உங்களுக்கும் தெரியும். ஏன் வாய கிளறீங்க? உங்க தங்கச்சி மேல உங்களுக்கு உரிமை இருக்கு, அத நான் மறுக்கல. தாராளமா போயிட்டு வாங்க. ஆனா என் பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணவங்க விசேஷத்துக்கு என் பொண்ணு வரமாட்டா. அத நீங்க சொல்லக்கூடாது அத்தை, ஸ்வேதா சொல்லட்டும்.
அவளும் அதேதான் மாப்பிள்ள சொல்லுவா. அவ வாயால கேட்டு நீங்க வருத்தப்பட வேண்டாம்னு தான் நான் சொல்றேன். அவளை விட்டுட்டு நீங்க கிளம்புங்க. என்ன ஸ்வேதா, நீ என் தங்கச்சி கல்யாணத்துக்கு வரமாட்டியா? ஏன் அமைதியா இருக்க? வரியா இல்லையா? மாப்பிள்ள, இவ வயித்துல வளர்ந்த கரு கலையறதுக்கு அந்த குடும்பம் தான் காரணம். அந்த குடும்பத்து விசேஷத்துக்கு இவளே போய் நிப்பாளா? அத்த ஒரு நிமிஷம். உங்க பொண்ணுக்காக நீங்க டப்பிங் பேச வேண்டாம். அவளுக்கு வாய் இருக்கு, அவளுக்கும் சொந்தமா யோசிக்க தெரியும். அவ பேசட்டும். ஸ்வேதா, பளிச்சுன்னு சொல்லு, வரியா வரலையா? வரலனாலும் எந்த பிரச்சனையும் இல்ல, எது இருந்தாலும் சொல்லு. வரங்க. ஸ்வேதா, என்ன பேசுற நீ? அம்மா சும்மா இருங்கம்மா. இதுவே இன்னும் எத்தனை நாளைக்கு பேசிட்டு இருக்க போறீங்க? கோவில்ல வழுக்கி விழுந்தது என்னோட கவனக்குறைவுனால. அதுக்கு அத்தை என்ன பண்ணுவாங்க?